ஹாய்டா மக்களே, வெல்கம் பேக் டு டிஓஜி அண்ட் நான் தான் உங்கள் தோஃபிக். சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி அப்டேட்ஸு, இந்த விண்டர்லேண்ட் எந்த ஃப்ரீ பண்டில்ஸ், எந்தெந்த கன்று ஃப்ரீயாக தர போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த காசு பிடுங்குற ஈவெண்ட்டு, இதெல்லாம் சொல்லி தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்த திரும்பி வருமா வராதா, ஓபி 52ல் என்னென்னலாம் பண்ண போகிறானீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்குறது முன்னாடி அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், பென்டன் கொலாபரேஷன் வருது சொல்லி பெண்டிங் லன்ச் இல்லையா, அது என்ன கதை சொல்லிக்கிட்டு, ஜுஜுட்சு கைசனுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டு வருமா, இல்லைனா விண்டர்லேண்டில் ஃபிஸ்ட் வருமானு சொல்லிட்டு இதெல்லாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலான்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே பார்த்திங்கன்னா ஏஞ்சலிக் பேண்ட் இருக்கு இல்லையா, அதோட ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது சம்திங் டாப் அப் ஈவெண்ட் மாதிரி இருங்க, அதை காட்டுறேன் நான். சாரி கைஸ், நான் கொஞ்சம் இதுவான பார்த்திங்கன்னா என்னால் இப்படி ஆர்ட் ஷேப் பண்ணால் அந்த ஸ்டாப் ஆகுது, நிற்க மாட்டேது சம்திங். ஓகேங்களா, இருங்க காட்டுறேன் அந்த ஈவெண்ட்டை. சம்திங் நான் சொல்லப்பட வேண்டிய ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஏஞ்சலுக்கு தீமில் ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னேன் இல்லையா, அந்த இது பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதை தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஒரு ஈவெண்ட்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சு இல்லையா, அதாவது ஏஞ்சலிக் பேன்ஸ் விண்டர்லேண்டை அப்பயே ஏஞ்சலிக் பேன்ஸோட ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டானீங்க. சரிங்களா, அதுக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா இந்த விண்டர்லேண்டுக்குள்ளேயே ஏஞ்சலிக் பேண்ட் வரப்பாடுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன கதை என்ன மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள், இங்கே பக்கத்தில் ஈவோ பண்டலோட அது இப்போ போய்ட்டுருக்கல பிட்டு, அதோட பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டு 1-100 வரைக்கும் பிட்டில் போயிடுவாங்க. 100லேருந்து நம்மளுக்கு மீது இந்த எடிஷன் கோட் வரைக்கும் நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வருது. டோக்கன் டவர் ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா, டோக்கன் டவர் ஈவெண்ட்டு தான் எடிஷன் கோடோட டோக்கன் டவர் ஈவெண்ட்டு. சரிங்களா, இப்போ அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா தெரியலை எனக்கு. சரி மக்களே, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட கேமுக்குள்ளே ஓகேங்களா கில்டு, அதாவது கில்டு உருவாக்கிட்டு இருக்கணும், கில்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 3ஆம் லெவலுக்கு போக போகிறோம். பார்ப்போம், யாராவது ஜாயின் பண்ணால் கீழே இருக்க நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படியே பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பண்டில்ஸ் விட்ருந்தான் இல்லையா, அதாவது கரீனா ஒரு பண்டில் கொடுத்துருந்தா இல்லையா, இந்த பண்டில் இந்த இது எக்ஸமேட்டும் இருங்க மக்களே, இந்த எக்ஸமேட்டும் இந்த எக்ஸமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு அதிகம் தான், அக்யூரசி அதிகம், மேகசின் மட்டும் மைனஸில் போட்டு ரேட் ஆஃப் ஃபயர்ஸில் எதுவுமே தரல ரேட் ஆஃப் ஃபயரில். சரி ரைட்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ட்ரீம் பண்டில்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் 30 வரைக்கும் சேர்த்துக்க முடியணும். அதாவது 30 வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த வேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கலையே ஒரு 3 பாயிண்ட்ஸில் இந்த 3 பாயிண்ட்ஸ் ஏறி இந்த இடத்துக்கு இருக்க பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகணும். ஃபில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு டாஸ்க்கை முடிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தணும். சரிங்களா, இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படி இன்னொரு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பென்டன் கொலாபரேஷன் நம்ம கேம்குள்ளே பார்த்திங்கன்னா பென்டனோட கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்துச்சு கரெக்டாக. இப்போ அது கிடையாது. ஏன்னா கரீனாவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் பென்டனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறுத்திட்டோம். என்ன கதை என்ன மாதிரினே தெரியலை, வருமா வராதான்னு கூட தெரியலை. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். அதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா தான் வாய்ப்பு. அதேமாதிரி ஏஞ்சலிக் பேண்ட் பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் அப்பயே வரும்னு சொல்லி கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன கதைன்னு தெரியலை. ஓகே மக்களே, அப்படி இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறோன்னா ஜுஜுட்சு கைசனோட ஃபிஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம். ஜுஜுட்சு கைசனுக்குன்னு பார்த்திங்கன்னா கையில் ஒன்று நெருப்பு கலரில் ஒன்று வரலையா, அதோட ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி விட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அது என்ன கதை என்ன மாதிரி தரப்போகிறான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா மறந்துடணுப்பா சொல்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிடையாது. சரிங்களா, இருந்தாலும் அப்படி சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா கரீனா சொல்லலை, இன்னும் இனிமேல் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு லெவல் 1 ஸ்டுடியோ ஓகேங்களா, அவங்களோட கம்பெனியில் கருதப்பட்ட ஒரு கேமு சைனா சைடில், அவங்க சைனீஸ் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேமு. அப்போ என்ன ஆச்சுன்னா லாக்டவுன் டைமில் சைனீஸ் சைடு இங்கே போகக்கூடாது சொல்லியும் கரீனா சைனீஸ் டைமில் வாங்கி போட்டனால லாக்டவுனில் எவ்வளோ பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை தெரிஞ்ச கவர்மெண்ட்டை எதுவும் தெரியலை. ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக இங்கே அதோ ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணிவிட்டு சொல்லிட்டானுங்க. அதே மாதிரி பேன் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. ப்ரீ ரெஜிஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்குது. நானும் ஏன்னா விட மாட்டானுங்க பண்டில் சாரி கைஸ் கேமை லான்ச் பண்ண மாட்டானுங்க. என்ன கதை என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு கூட தெரில. ஏஞ்சலிக் தீமில் போயிட்டுருக்கு இந்த கேம் ஓட்டுறேன். ஏஞ்சலிக் தீம்னால் இப்போ உள்ளே வந்துருச்சு பாதி. சரிங்களா, அப்புறம் அடுத்தடுத்த மே மாதம் நட்டு சாப்டர் 3 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக தான் கைஸ் முடிவு பண்ண முடியாது. இப்போ நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டோன்னா எனக்கு பார்த்திங்கன்னா
அதாவது ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னால் முடிவு பண்ண முடியும் சரிங்களா. ஏதாவது கிடைக்கணும் ஈவெண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் என்னால் ஆட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நருட்டோ சாப்டர் 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை சரிங்களா. பண்ணாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சாசுரி இடான் அந்த கிசாமி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிசாமி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. சுனாடெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிராயா ஒராச்மாரோ சுனாடெல்லாம் இவங்களெல்லாம் ஃப்ரீயாக தான் தருவாங்க எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. தந்தாங்க 2 பண்டில், இன்னும் ஒரு பண்டில் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல இல்லையா, அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நருட்டோ சாப்டர் 3 வர 70% வாய்ப்புங்க சரிங்களா. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் அப்போ ஃபிஸ்ட்டு வருமா எனக்கே தெரியலை. ஏன்னா எனக்கு ஒன்று புரியும் மக்களே, இது போய்ட்டு வந்துடும் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் மட்டும் வந்துடும். சரி மக்களே, இப்போ ஸ்ட்ரைட்டாக OB 52 அப்டேட்டுக்குள்ளே போகலாம். OB 52 அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம் OB 52 அப்டேட்டாக பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் மிட் டே இன்வைட் சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மேட்ச்சுக்கு நடுவில் ஒரு 4 பேர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரில் ஒருத்தனோட பர்மிஷன் கேட்டு அவனுக்கு வெளியே தூக்கி விட்டு இன்னொருத்தனை நீங்கள் நடுவில் கேமுக்கு நடுவிலே போட்டுக்கலாம். பாய் மக்களே, பாய் பாய், குட் பாய் ஓகேங்களா. பேக்ரவுண்டில் ஓடுறது ஏன் கேம் பிளேயில் தப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுலாம் கேம் பிளே பண்ண மாட்டேன்னு தெரியும் ஓகேங்களா. அவ்வளோதான் மக்களே, இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டிய வீடியோ. பென்டன் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. என்ன கதை என்ன மாதிரி தெரியலை. ஜுஜுட்சு கைசன் எனக்கு தெரிஞ்சு நருட்டோ ஈவெண்ட் அளவு போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுமையாக ஓகேங்களா. இதோட நான் குட் பை சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீம் ஸ்கை டைவ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் பண்ணுங்கள். ஏன்னா 9 டைம் 10 டைமண்ட் மட்டும் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணாதீங்கப்பா சரிங்களா. ஏன்னா பாதி பேருக்கு லாஸ்ட் டைமண்டில் தான் கிடைக்குது. பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக டாப்பப்பாக பண்ணாதீங்க. அது பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு அப்ளிகேஷன் தரேன், அதில் பண்ணுங்கள் சரி காய்ஸ். இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறேன் வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பாஸ். இந்த ப்ளே பாஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக விதவிதமான கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பானுங்க. அந்த கேம் ஆடி ரெடீம் செக்ஷன் சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீடியோ பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அவசரம் இல்லை. பாய் பாய் கைஸ், நாளைக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம்.